இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக எதிர்காலமே இனி இல்லை. இயக்கத்தின் துரோகி வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டார். இவர்களால் தான் இயக்கம் 2022 மிகப்பெரிய தோல்வியையும் சந்தித்தது என்பது உறுதி. இவரை போன்றவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் அதிமுகவிற்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. மூடிக்கொண்டிருக்கிற கப்பலில் மேலும் மாலுமிகள் விரைவாக மூடும். திமுக விரைவாக மூடும். சார், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுக இயக்கத்தின் துரோகி வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டார். இயக்கத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை அடித்து உடைத்து, அடியாற்றுடன் அடித்து உடைத்து, திமுகவுடன் உத்தரவை பெற்று இந்த கட்சியை எப்படி உடைக்கலாம் என்று வேலை பார்த்தவர் என்று திமுகவில் தகவல் சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியல் அனாதையாக சுற்றித் திரிந்தவர் சில ஆண்டுகள் கழித்து இந்த திமுகவில் அதுவும் எஜமானரிடம் சேர்ந்திருக்கிறார். சார், இன்னைக்கு சேரும்போது என்ன சொல்றாருன்னா, அதிமுக இதுக்கப்புறம் எதிர்காலமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இவரை போன்றவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் அதிமுகவிற்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. இவரை போன்ற ஆட்களால் தான் அதிமுக சரிவையும் வீழ்ச்சியையும் சந்தித்தது. விசுவாசம் என்னும் பெயரில் கொள்ளையடிப்பதும், எதிரிகளிடம் தீய சக்தி திமுக என்று பொன்முளச்செல்வன் புரட்சி தலைவி எடப்பாடியார் அடையாளம் காணப்பட்டவர்களிடம் கைகோர்த்துக் கொண்டு இந்த இயக்கத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியில் இறங்கியவர்கள். இவர்களால் தான் இயக்கம் 2022 மிகப்பெரிய தோல்வியையும் சந்தித்தது என்பது உறுதி. இந்த இயக்கத்தை அம்மா சூடுரைத்திருந்தது. எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்பதை நினைவாக்கும் வகையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்த நடவடிக்கையால் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பை பெற்று 2026 ஆட்சி கட்டில் அமர உள்ளது. துரோகிகள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். துரோகிகளின் அடைக்கலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் உதிர்ந்த இலைகளை சேர்த்து கொண்டு இது ஒரு மிகப்பெரிய பூங்கொத்து என்று முயற்சி ஆவதும் செய்துள்ளது. சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து செங்கோட்டை ரெண்டு பேரும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனா அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் காவல்துறை செஞ்சிருக்காரு, இன்னொருத்தர் திமுக செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு உண்மையான முகம் என்ன சார்? அதிமுக என்றைக்கும் பிரிந்து இல்லை. அதிமுக என்றால் அது ஒன்றுதான். அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தான். ஒற்றை தலைமையை சிறந்தது என்று பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுத்த பின்னர் அந்த ஒற்றை தலைமைக்கு மிக சிறந்தவர் என்று எடப்பாடியார் தேர்வு செய்யப்பட்டார். பொதுக்குழு உறுப்பினர்களால் மட்டுமல்ல, தொண்டர்களால் மட்டும் ஒருமானதாக அங்கீகாரம் பெறப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார். இந்த அதிமுக பிரிந்திருக்கிறது என்கின்ற குற்றத்தை கட்டமைக்க முயற்சித்த திமுக அதற்கு துணை போனவர்கள் தான் இவர்கள். ஓ பன்னீர்செல்வம் என்றவர்களும் சரி, மற்றவர்களும் அதிமுக பிரிந்திருக்கிறது என்றதற்கு துணை போனவர்கள். அந்த பொய் அவதற்கு துணை நின்றவர்கள். வழக்காடு மன்றத்திலும் சரி, தேர்தல் ஆணையத்திலும் சரி, அதிமுக பிரிந்தது என்கின்ற எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இன்று வெட்ட வெளிச்சமாக மாறி அதற்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது எடப்பாடியார் தான், இரட்டையிலை என்றால் அது எடப்பாடியார் தான் என்று உறுதியாகி இருக்கிறது. துரோகிகள் பசுந்தோல் போர்த்திய புலிகளைப் போல் துரோகிகள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். திமுகவிற்கு துணை போன துறைகள், குறிப்பாக திமுகவிற்கு துணை போன துறைகள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். ஓகே, சரி, இப்போ ஓபிஎஸோடைய திமுகவுக்கு ஜாயின் பண்ணது திமுக எந்த அளவுக்கு சாதகமாக நினைக்கிறீங்க? மூழ்கி கொண்டிருக்கிற கப்பலில் எத்தனை மாலுமிகள் ஏறினால் என்ன நடக்குமோ அதுதான். மூடிக்கொண்டிருக்கிற கப்பலில் மேலும் மாலுமிகள் ஏறினால் விரைவாக மூடும். திமுக விரைவாக மூடும். சார், இப்போ என்ன சொல்லியிருக்காரு முதல்வர்? என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் தொடர்ந்து கூட்டணி கட்சி இருக்க திமுக கூட்டணி கட்சி இருக்கிற எல்லாமே சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் வருகையால் திமுகவுடைய வெற்றி பலம் அதிகமாயிருக்கு. தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி வெற்றியோட இன்னும் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க சார். பேக் டு பேக் மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைத்த வரலாறு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு கிடையாது. தோல்வி உறுதியான நிலையில் கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயித்த வரலாறும் கிடையாது. இன்று காங்கிரசுடன் கூட்டணி உறுதி என்கின்ற இடத்தில் இல்லாத திணறிக் கொண்டிருக்கிற திமுக வழக்கம் போல் தங்களுடைய விசுவாசிகளை, ஓபிஎஸ் போன்ற விசுவாசிகளை ஏவி விட்டு மடைமாற்றும் விஷயமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த நாடகம். அந்த நாடகத்திற்கு வழக்கம் போல் துரோகிகளுடன் துணை போகின்ற பன்னீர்செல்வம் இதற்கு துணை போயிருக்கிறார். திமுக கூட்டணி சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அதை விட்டு வெளியேறக்கூடிய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி வலுவிழந்து இருக்கும் திமுகவில் மடைமாற்றும் முயற்சியாக துணை போனவர் ஓ பன்னீர்செல்வம். ஏனால் அவர் துரோகி, அவர் திமுகவின் விசுவாசி என்று சமீப காலமாக அறியப்பட்டவர். இன்று தன்னுடைய விசுவாசத்தை எஜமானருக்கு காட்டியிருக்கிறார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.